காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சென்ற காரை சேதப்படுத்தியதோடு அவரை திமுகவினர் தாக்கியதை வேடிக்கை பார்த்த விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு கண்டனம். தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. விழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி இல்ல திருமண விழாவில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்து தெரிவித்த புரட்சித் தலைவி அம்மா. திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மணமக்கள் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து ஆழின் விழுது போல் நல்லறம் காத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழவும் வாழ்த்து. வணக்கத்திற்குரிய இதய தெய்வம் புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான எனது உயிரினும் மேலான என்னுடைய கழக உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர், தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் கழகச் செயலாளர், அன்பு சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களின் இல்ல விழா மட்டுமல்ல, இது கழகத்தின் குடும்ப விழா. அன்பு சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி திருமதி வித்யாதேவி அவர்களின் தவப்புதல்வர் செல்வன் விஜய் விகாஸ், திரு சந்திரமோகன், திருமதி திருமாலினி அவர்களின் தவப்புதல்வி செல்வி தீக்ஷனா திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் இருவரும் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து ஆளின் விழுது போல் நல்லறம் காத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் இறைவனை வேண்டுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 50க்கும் மேற்பட்ட வகையான அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. சென்னை அண்ணா நகர் போக்சோ வழக்கில்
10 வயது சிறுமியின் ஆடியோவை காவல்துறையினரே வெளியிட்டது குற்றவாளியை காப்பாற்றும் முயற்சி. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். மத்திய அமைச்சருக்கு வரிந்து கட்டிக்கொண்டு கண்டனம் கூறும் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் 12 வயது சிறுமிக்கு 3 மாதங்களாக சகோதரர்கள் இருவர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வெற்று விளம்பரங்களை அரங்கேற்றி நாடகமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரபல ரவுடி ராஜா மர்ம நபர்களால் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஏழுப்பட்டி அருகே சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டி கொலை. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போதை ஊசி பயன்படுத்திய 8 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 4 போதை ஊசிகள் பறிமுதல். தீயசக்தி திமுகவின் டாடி சன் அரசு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் திளைத்து வருவதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னை சென்ட்ரலில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விடுதியில் பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாததால் மருத்துவக் கல்லூரி மாணவர்களே போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் அவலம். ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் திருப்பூருக்கு கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பார்சல் சர்வீஸ் மூலம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தனியார் பார்சல் டெலிவரி ஊழியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டு இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை தரமணி பகுதியில் போதைப்பொருள் விற்ற வடமாநில காதல் ஜோடி சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதால் போதைப் பொருட்கள் விற்கப்படும் மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்டு விற்கப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை எல்லை பகுதியில் முறையாக சோதனை மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அருங்குறிக்கை கிராமத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. போதைப் பொருட்கள் குக்கிராமங்களுக்கும் செல்லும் வரை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த காவல்துறை பெரும் கடத்தல்களை தடுக்க திராணியில்லாமல் சிறிய அளவில் போதைப் பொருட்களை பிடித்து விளம்பரம் தேடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சோதனை சாவடி வழியாக டெம்போ மூலம் கேரளாவுக்கு கடத்த முயன்ற குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் ரயில் பயணி மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எறிந்த பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த 9 பேர் சிக்கினர்.
திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மாணவர்களின் மோதல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த 25 அடி ராட்சத திமுக பேனர் பள்ளி குழந்தைகள் இருந்த ஆட்டோ மீது கவிழ்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீதிமன்ற உத்தரவை மீறி திமுக உடன்பிறப்புகள் வைக்கும் ராட்சத பேனர்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவலம். கோவை அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடித்ததால் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் கழுத்தை அறுத்து தற்கொலை. வெறிநாய்களை கட்டுப்படுத்தாத மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் பறிபோன உயிர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 62.5 லட்சம் மதிப்பில் சில மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்கில் மழைநீர் தேங்கி நெல்மணிகள் பாதிக்கப்படும் அவலம். விவசாயிகளிடம் கருத்து கேட்காமல் அடிப்படை வசதிகள் இன்றி முறையற்ற வகையில் சேமிப்பு கிடங்கு அமைத்து மக்களின் வரிப்பணத்தை விடியா திமுக அரசு வீணடித்து விட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சேலத்தில் மாவட்ட நிர்வாகம் அரசாணையில் உள்ள பணி விதிகளை கடைபிடிக்காமல் ஆய்வுக் கூட்டம் நடத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக குற்றம் சாட்டி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்கக்கூட மனமில்லாத நிர்வாகமாக விடியா திமுக அரசு நிர்வாகம் இருப்பதாக ஊழியர்கள் வேதனை. காலம் முடிஞ்சிருச்சு. இந்த காலகட்ட தனி அலுவலர் காலத்தில் மிக மன உளைச்சலோடு பணிபுரியக்கூடிய நிலைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த ஊழியர்களை தள்ளி இருக்கு. நான் இன்று காலை கூட மாவட்ட ஆட்சியரிடமும் கூடுதல் ஆட்சியரிடம் அழைத்து பேசுங்கள் என்று கோரிக்கை வச்சோம். பேசக்கூட தயாராக இந்த நிர்வாகம் என்பது மிக வேதனைக்குரியதாக இருக்குது. ஒரு சாதாரண விஷயங்களை பேசி தீர்ப்பதற்கு மனமில்லாத ஒரு நிர்வாகம் எப்படி இந்த ஊழியர் நலனை காக்கும் என்பது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு காமராஜர் பேருந்து நிலையம் அருகே விடியா திமுகவினர் துண்டு பிரசுரங்கள் வழங்குவதற்காக சாலையை மறித்துக் கொண்டு பேரணியாக சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவல். திமுகவினர் ஆளும் அதிகார திமிரில் சாலையில் ஆர்ப்பாட்டம் பேரணி என மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாசி மாத பிரதோஷத்தையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.